ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் கௌரவ் கர்ணா என் பெயர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம்னா, இப்போ நிறைய பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, ட்விட்டரு இந்த மாதிரி நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, எப்படி இவங்கெல்லாம் சீக்கிரமாக ஃபேமஸ் ஆயிடுறாங்க? எப்படி யூடியூப்ல அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருது? எப்படி லைக் வருது? அதை பற்றியெல்லாம் அவங்க நிறைய நிறைய பேர் நிறைய திங்க் பண்ணுறாங்க. ஆனால் நானும் ஒரு யூடியூபர் தான். ஆனால் ஒரு டிப்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் ஒரு பிகினர் தான். அதனால உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஒரு திங்கிங் இருக்கும். எப்படி இவங்கெல்லாம் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறாங்க, அவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க, எப்படி, ஏன், அதெல்லாம் எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, எனக்கு இப்போவும் லைட்டாக இருக்குது, இப்போ லைட்டாக இல்லை. என்ன டவுட்னா, நம்ம யூடியூப் பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். யூடியூப்பில் எப்படி வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். இப்போது நார்மலாக இப்போ இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க, சில பேர் வந்து லாங் வீடியோன்னு சொல்லி யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருக்கலாம், சில இடத்துல, சில வீட்டில், சில டீ ஷாப்பில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் கடையில் எல்லாருமே ஷார்ட்ஸ் தான் நிறைய பார்க்குறாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லென்த்து வீடியோவை விட, லாங் வீடியோவை விட ஷார்ட்ஸ் தான் நிறையா பார்க்குறாங்க. இப்போ நானும் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எனக்கு ஷார்ட்ஸ் தான். ஏன்னா அந்த தம்ப்லைன் பார்த்து உடனே அந்த கை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அங்கே பார்த்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஷார்ட்ஸ் பார்த்தா நம்மளுக்கு அந்த லாங் வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அது அந்த அந்த ஆசையே வரதில்லை. அப்படியே பார்த்துன்னு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களா? இப்போது எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க இந்த டைமில் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல்ஸ் பார்த்துனே இருக்கணும்னு தோணும். இப்போது அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த ஹேபிட் ஆயிரும். யூடியூப் போனாலே அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ பார்க்கறதில்ல. எல்லாருமே ஷார்ட் வீடியோ தான் அப்படியே பார்த்துருவாங்க. இப்போது ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா பார்க்குறாங்க. அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, வியூஸ் நிறையா வருது. ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா பார்க்குறாங்க. இப்போ மதன் கோரி யூடியூபரு, மயன் ஸ்டூடியோ யூடியூபர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிடிஎஃப் வாசன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா லென்த் வீடியோ போடுறாங்க. ஆனால் அந்த அந்த லெவலுக்கு அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. 4 மில்லியன்ஸு, 7 மில்லியன்ஸு, 10 மில்லியன்ஸு. இப்போ அந்த மில்லியன்ஸில் ஒரு 30% பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ பார்ப்பாங்க, 70% எல்லாரும் பார்த்தா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்ப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க, சீக்ரெட் மட்டும் சொல்லுங்கள். இப்போ அந்த சீக்ரெட் என்னன்னா, இப்போ ஷார்ட் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு நிறைய ரீச் கிடைக்கும். நல்லா ரீச் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா ஏறும், வியூஸ் வந்து வரும். இப்போது நானும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா லென்த் வீடியோ தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஷார்ட்ஸ் வீடியோ சில டைமில் நான் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். லாங் வீடியோ தான் எனக்கு ஆசை என்னென்னா லாங் வீடியோ போடணும். ஏன்னா நான் நல்லா பேசுவேன், நான் நிறையா பேசுவேன். அதனால எனக்கு எந்த கண்டென்ட் தான் செட் ஆகும், லாங் வீடியோ தான் எனக்கு செட் ஆகும், நானும் முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போடணும்னு கேட்டிங்களான்னா கண்டிப்பாக நான் போடுறேன். டெய்லி ஒன்ஸ் இல்லை 2 வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அப்புறம் வந்து இப்போ ஆமாம், அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். இப்போ நம்மளும் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கணும், நல்லா இருப்பான், சப்ஸ்கிரைப் பண்ணுப்பான், இப்படி தான் நம்ம மைண்ட் போகும். கையும் அந்த லாங் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா வீடியோ தள்ளிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆனால் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்கும், டக்குன்னு ப்ரெஸ் பண்ணோம்னா அவ்வளோதான். அதனால இதுதான் சீக்ரெட்டு. ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்பில் நிறைய போட்டோம்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் நிறைய சம்பாதிக்கலாம், பயங்கரமாக சம்பாதிக்கலாம், சான்ஸே இல்லை. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நான் எப்போலாம் போட்டனோ அப்போலாம் என்னோடய வீடியோவுக்கு 400 வியூஸு, 500 வியூஸு. பிகினர் அதனால இந்த வியூஸ் போகுது. ஹையஸ்ட்டாக என்னோடய வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 1K வியூஸ் வந்திருக்கு. ஹையஸ்ட்டாக ஒரு சாங்க்கு அது ரீல்ஸ் பண்ணேன். அதுக்கு லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு வந்து 140 சம்திங் நினைக்கிறேன். அவளே அதுக்கப்புறம்லாம் அது இதே போகல, வியூஸே நிறைய போகல. ஆனால் லாங் வீடியோ எப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அப்லோட் பண்ண அது லேட் பிக்கப் தான். ஆனால் ஒரு டைம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் பார்ப்பாங்க. லாங் வீடியோ
பிக்கப் ஆகாத வரையும் கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிக்கப் ஆனானா, பிக்கப் ஆகல. நல்லா இருக்கா? பார்த்தோமா, தட்டின்னு போயின்னே இருக்கலாம். லாங் வீடியோ வந்து நம்ம சர்ச் பண்ணணும், தேடணும். பார்க்கறதுக்கு சில பேருக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும். இப்ப எனக்கு அப்படிதான். அடா எவனோ போய் பார்ப்பான்னு. ஆனா நானே ஒரு லாங் வீடியோ தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் சீக்ரெட். வேற எதுவுமே கிடையாது. சில பேர் வந்து இன்னொன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். இப்போ சில பேருக்கு வந்து யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க தான். பண்றாங்க இல்லைன்னு சொல்லல. பண்றாங்க. தெரிஞ்சவங்க பண்றாங்க. நான் பண்ணணும்னு நினச்சா நான் பண்ணியிருப்பேன். ஆனா எனக்கு அது வேண்டாம். நம் நேர்மை, நீதியா இந்த சேனல்ல வரலாம். செய்யும் தொழில் தெய்வம் சொல்லுவாங்கல்ல. எந்த தப்பு பண்ணக்கூடாது. அப்படியே அழகா வரலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்க. பிடிக்கலையா ஓகே. இன்னும் நான் பெட்டரா பண்றேன். இல்ல உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிக்கல, வாய்ஸ் பிடிக்கல சொன்னீங்கன்னா, நான் கண்டிப்பா மாத்திப்பேன். இல்ல பேக்கிரவுண்ட் பிடிக்கலன்னா கண்டிப்பா நான் மாத்திப்பேன். நீங்க கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எந்த கன்டென்ட் பேசினாலும் சொல்லுங்க. ஓகே நான் பேசுறேன். ஆனா அடல்ட் கன்டென்ட் கொஞ்சம் லைட்டா ரொம்பலாம் வேண்டாம். ஏன்னா எனக்கு எனக்கு பர்சனல் லைஃப்லயும் அப்புறம் வந்து வெளியிலயும் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். பேசுறவங்கலாம் பேசுறாங்க ரைட்டு. பட் இந்த சேனல் அந்த சேனலுக்காக இந்த சேனல் கிடையாது. நல்லது 4 பேர் எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு என்ன தெரியும் என்கிட்ட சொல்லுங்க. அது வீடியோ போட்டு இன்னும் 4 பேருக்கு நான் ஷேர் பண்றேன். இதுக்கு தான் இந்த சேனல் நான் வந்து போட்டிருக்கு. அது போக 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 வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஓகே. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு வேற எதனா டவுட் இருந்தா கேளுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்ன கேளுங்க. ஓகே. நிறைய பேர் நிறைய பேர் சொன்னீங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அது சும்மா வளர்த்தேன். ஆனா எனக்கே இப்போ பிடிச்சிச்சு. எனக்கு எடுக்க மனசு வரல. வீட்டில் வந்து செம்ம திட்டு கட்டிங் பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் மந்த் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கட்டிங் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இந்த லெவலுக்கு கட் பண்ண வேண்டியது தான். எனக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிகினர்ஸுங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரீச் ஆகணும். அது என்னுடைய எய்ம். நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் என்னை பார்த்து நிறைய பேர் கற்றுப்பாங்கல்ல ஷார்ட்ஸ் எப்படி. கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போடுவேன். போடாமலாம் இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் ஆசை இல்லை யூடியூப்ல வந்து பெரிய ஆள் ஆகணும், செலிபிரிட்டி ஆகணும். சேம் எனக்கும் அதுதான். ஓகே. இதுக்கு மேலே சொல்லணும்னு இருந்தால் சொல்லினே இருக்கலாம். ஓகே இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சிடலாம். எல்லாருமே சந்தோஷமா இருங்க, ஹாப்பியாக இருங்க. மெயினாக ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப ஆகுது நம்ம தமிழ்நாட்டில், மொத்தம் இந்தியாவில். பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுங்க. ஆவரேஜ் நார்மல் ஸ்பீடாக ஓட்டுங்க 50 to 60. நான் ஒரு பைக் மெக்கானிக்கல், அதனால உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். ஓட்டுங்க, பொறுமையாக போங்க. ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா எந்த செகண்டில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆக்சிடென்ட் நடக்கும் செகண்ட் தான். அந்த ஒரு செகண்ட் தான் ஆக்சிடென்ட் வந்து நடக்கும். அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரைவ் பண்ணும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பண்ணாதீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணாலே ட்ரைவே பண்ணக்கூடாது எப்பவுமே. ஏன்னா மைண்ட் எங்கேயோ இருக்கும், வண்டி எங்கேயோ போயினே இருக்கும். ஏதோ ஒரு ஞாபகத்தில் விட்டுருமானா அந்த மாதிரி திங்கிங் பண்ணிக்கின்னு கூட வண்டியெல்லாம் ஓட்டாதீங்க நிறைய பேர். நானே சில இடத்துல வந்து திங்கிங் பண்ணி வண்டி ஓட்டிருக்கேன். அந்த சில டைமில் எனக்கே எங்கடா போகிறோம் என்னடா பண்ணுறோம் நம்மளுக்கே புரியாமல் போயிடும். அதனால சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.